இந்த பான் மசாலா சாரி பேன் இண்டியன் மசாலா படங்கள் இருக்குல்ல, அதுல வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு பண்றாங்க. எல்லா ஊர்லயும் ஒர்க் ஆகணும், எல்லாருக்கும் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற விஷயங்கள் பண்றாங்க. அதுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சல் கீ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஸ்டார் எடுத்து போடுறது அப்படிங்கிறது தான். கேமியோக்கள் கோமாளித்தனங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத பாக்குறோம். அது சம்பந்தமா நமக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அதுதான் இந்த வீடியோல பேசலாம்னு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நம்ம தமிழ்ல வரக்கூடிய அந்த பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, அதுல எது ரொம்ப ஆக்வர்டா இருக்கு, எதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது? ஜெயிலர் எடுத்துக்கலாம். கேமியோ வந்து எப்படிலாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணமான ஒரு படம்னா அப்படிதான் இருக்கும். ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒருத்தர் அது அந்த இடத்த யாரை வேணா அங்க போட்டிருந்துருக்கலாம், யாரு வேணா பண்ணலாம். அது வந்து வெறுமனே இந்த 4 ஸ்டேட்ல இருந்தும் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. வேற அதுதான் எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். இதுல வந்து நம்ம மசாலா படத்துல பக்கத்துல இருக்க தெலுங்கு அங்க கூட கத்துக்கலாம். அவங்க வந்து நம்ம ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆக்டரை கூட்டிட்டு போனாங்கன்னா ஒரு படம் முழுக்க ஒரு ஃபுல்லா இருக்கிற ஒரு கேரக்டரை கொடுத்துட்டு படம் முழுக்க அந்த கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் வந்து ஒரு லீட் ரோலுக்கு அதுக்கு அடுத்ததோ ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது. ஆனா நம்ம தமிழ்ல மட்டும் அதை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலா தெலுங்குல நீ சொன்ன மாதிரி அவங்க தெலுங்குல வேற லாங்குவேஜ்க்கு அவங்களுக்கு என்னன்னா, இப்போ பாகுபலி மாரி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது வந்து இப்போ தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கும்போது கம்ப்ளீட்டா அது வேற ஒரு படம் தெரிஞ்சிடக்கூடாது. ஒரு ரம்யா கிருஷ்ணனையோ ஒரு நாசரையோ பார்க்கும்போது இது நம்மளுக்கும் கனெக்ட் ஆகிற படம், நம்ம ஆட்களும் உள்ள இருக்காங்கன்ற ஒரு ஃபீல் வருது இல்ல, அது கொஞ்சம் நம்ம கனெக்ட் இருக்குல்லன்னா ஏதோ வெளியூர் படம் அப்படிங்கிற ஃபீல், டப்பிங் படம்ங்கிற ஃபீலை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணாங்க. அப்படிங்கிறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு சத்யராஜ், நாசர், ரம்யா கிருஷ்ணன் 3 பேருக்கும் அட்டகாசமான கேரக்டர்ஸ் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து போறவங்க எல்லாம் பயங்கரமா வேல்யூ பண்றாங்க. சமுத்திரக்கனிகளா அட்டகாசமான கேரக்டர் கொடுக்குறாங்க. ஆமா சமுத்திரக்கனி என்ன குப்பை மசாலா படம் பார்த்தாலும் கேரக்டர் கொடுக்குறாங்க. பயங்கர வேல்யூ இருக்கு இவங்களுக்கு. ஆமா ஆமா. மணிரத்னம் பொன்னியின் செல்வன் எடுத்துக்க, பொன்னியின் செல்வன்ல அது அந்த மாதிரியான முட்டாள்தனம் பண்ணவே இல்லை. ஆனா ரொம்ப முன்னாடி மணிரத்னம் பண்றதா இருந்தப்ப அப்படிதானே இருந்துச்சு. மகேஷ் பாபு விஜய் யோசிச்சிருந்தாருல, அது இருந்திருக்கலாம். விஜய் நினைச்சிருப்பாரு அவரை வச்சு ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க தெலுங்குல, நான் வேணா அதை ரீமேக் பண்ணி சேர்த்து ஒன்னா எடுத்துறேன், பைலிங்குலா எடுத்துறேன் சொல்லியிருப்பாரு. சரி ஓகே, அப்படி எல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இங்க மட்டும் வந்து அதை ரொம்பவே தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்ப அந்த ஆடியன்ஸ்க்கு இது அவங்க ஒரு படம் மாதிரி தெரியணுங்கிற ஐடியாவே இல்ல. இப்போ ஜெயிலர் படத்துக்கு கேரளால போஸ்டர் ஒட்டும் போது மோகன்லால் போட்டோ பெருசா போடலாம், மோகன்லாலுக்கு ஒரு மாஸ் சீன் வைக்கிறதுனால அது கேரளால அந்த படத்தை பார்ப்பாங்க, அவ்வளவுதான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட்னு அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதுல வந்து நம்ம கூலி தான் அமெரிக்கன் கேரக்டரோட பிரஷர் வந்து படம் முழுக்க இருக்கும். கேமரா சொல்லவே மாட்டேன். அது வடை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. விக்ரம் அதுல ரோலக்ஸ் கேரக்டர் கொஞ்சம் ஒர்க் ஆயிடுச்சுனால அதுவுமே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆட் பண்ணதுதான். அது பண்ணதுக்கு அப்புறம் வந்து அங்கங்க மேல இருந்து ஒருத்தன் இது பண்ணிட்டு இருக்கான், அது பண்ணிட்டு இருக்கான், விஜய் சொல்றதுலாம் ஓகே கனெக்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் தான் கனெக்ட் ஆனிச்சு. ஓ இவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி. அதுல வந்து கனெக்ட் ஆனது சம்பந்தமே இல்லாம ஒரு சீன் தான். அது ஒரு சீக்வன்ஸ் வந்து அது சம்பந்தமே இல்லாததான். அதை வந்து அப்போ வேணா சொல்லலாம். நம்ம வந்து அந்த சூர்யாவோட ரோலக்ஸோட கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபீல் பண்ணோம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளால அதுதான் அப்படி ஒரு வடையை சுட்டு பழகிட்டதுனால இல்ல அது அந்த இது ஒர்க் ஆயிடுச்சுங்கனால அதை இன்டர்வியூஸ்ல சொல்லி ரிஜிஸ்டர் பண்றாப்ல, இது ஒர்க் அவுட் ஆகாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அப்படியே சொல்லி கடைசியில வந்து ஆகச்சிறந்த கிளவுனா வந்து அமீர் கானை கொண்டாந்து நிப்பாட்டிருந்தாங்க. அண்ணா அப்படி இருக்கீங்க அண்ணா, நியூஸ்ல பார்க்கல. இதெல்லாம் இருக்கு. அந்த போஸ்ட் வந்தப்ப ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அந்த வெறுமனே படம்லாம் வரல, படம் வரதுக்கு முன்னாடி அமீர்கான் வந்து ரஜினியை பார்த்து பாக்குற மாதிரி ஒரு போஸ்ட் வந்தது. நைனா ஒரு வீடு குடு நைனா அப்படிங்கிற மாதிரி, என்னடா போஸ்ட் விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு. அது உண்மையாவே அப்படிதான் இருக்கு. வீடு குடு நைனா தான் கேட்கறாப்ல. ஆமீர் கான் இந்த படத்துல டம்மி சுத்தமா வேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவரோட டெடிகேஷன் பாரு, அவர் இது வரைக்கும் கேமியோவே பண்ணது இல்ல, தமிழ்ல பண்ணதே கிடையாது, படமே பண்ணது இல்ல. அந்த ஐடியாவே இல்லாத ஒரு ஆளு பட் ரஜினிக்காக பண்ணணும் அப்படின்ட்டு இறங்கி வர்றாரு ஒண்ணு. அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு ஒரு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் எந்த ஐடியாவும் இல்லாம அதை பண்ணி கொடுக்குறாரு. 3வது ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தப்போ அதே லுக்ல வந்து அந்த லுக்ல இங்க நாச்சும் ப்ரொமோஷன் நம்ம மாட்கள் யாராவது பண்றாங்களா? ப்ரொமோஷன்ங்கிறது என்னமோ தப்பான வார்த்தை மாதிரி புடிச்சு இழுத்துட்டு வந்து இது ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கலங்கிட்டு இருக்காங்க. இவர் அதே லுக்ல வந்து இத்தனைக்கு அந்த டாட்டு கிட்ட எல்லாம் போட்டு ரெடி ஆகி வந்து
மொத்தமா முடிச்சு கொடுத்துட்டு போறாரு. படத்துல மட்டும் கோமாளியா இல்ல, நிஜத்துலயும் கோமாளியா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியும் அமீர் கானுக்குலாம் அது இது இல்ல, குளோன் தனம் இல்ல, அது இதோட லோகேஷோட குளோன் தனம் தான். லோகேஷுக்கு தான் அது பெரிய அசிங்கம். இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாரு, இவ்வளவு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் உன்னை நம்பி வரும்போது நம்ம என்ன பண்றோம், என்ன பண்ணணும் தெரியாமலாம் ஒண்ணு நடந்துடல. இந்த படம் ரொம்ப வீக்கா இருக்கு வந்து எல்லா ஸ்டாரையும் போட்டு கொஞ்சம் ஏதாவது ஒப்பேத்தி விடணுங்கிறதுக்காகவே தான் வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டது. அந்த வகையில ஆமீர் கானை பண்ணது ரொம்ப ரொம்ப குளோன் தனமா இருந்துச்சு. நம்மால இவரு உபேந்திரா, அவரு என்ன மாதிரி அவரு இன்டெலெக்சுவல் இமேஜ் இருக்கு அந்த ஆளுக்காங்க. இல்ல இது இந்த நம்ம ஜெயிலர்ல அந்த ஒரு சீன் இருந்தது இல்ல, சிவராஜ்குமாருக்கு அவருக்கு இருந்தது இல்ல, அததான் ஒருவேளை இதுலயும் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது அந்த ஒரே ஒரு சீன் வச்சுட்டு அதேதான், அதுதான் கேவலமா இருந்துச்சு. ஆனா அது வந்து உபேந்திரா சீன் தான் மாசு, இது மிரட்டி விட்டாங்க. அதுவும் ஒண்ணு ஆயிடுச்சு. அதான் அதுல வந்து அப்படின்னு ரஜினிய மெண்டலு எல்லாரும் வர ரஜினியை வந்து அண்ணா அண்ணானே கண்டுக்கிட்டு அந்த இது ஒண்ணு இருக்குல்ல, இவர் சூப்பர் ஸ்டார் தான், பெரிய ஆள் தான், அவர் எல்லாரும் இது பண்ணுவாங்க. அந்த கேரக்டருக்குன்னு ஒன்று இருந்து அவங்க அதை பில்டப் பண்றாங்கன்னா, இப்போ பாஷா படத்துல அவருக்காக ஒரு 4 பேர் எப்பவுமே இருப்பாங்க. ஏன்னா அது பாஷாங்கிறதுனால மட்டும்தான் அந்த 4 பேர் இருந்தாங்க. ஆமா, பாட்ஷாக்கு ஒரு கதை இருக்கு, இந்த இடத்துல நிக்கிற பாட்ஷா ஒண்ணுன்னா அவங்க வர்றாங்கிறப்ப அது அவ்வளவு ஆர்கானிக்கா இருந்துச்சு. அந்த மேன்ஷனுக்குள்ள வந்து இத்தனை வருஷமா பதுங்கி இருப்பாங்கலாம், திடீர்னு குண்டு போட்டோம்னா இது வெடிச்சு வர வெளில வர. இதுல பாட்ஷாவில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்க, அவங்க வந்து வெகுண்டு எழுதுறதுக்கு நிறைய சீன் வரும், இப்படி வருவாங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிளாஷ்பேக்கும் இருக்கும், நம்ம ஆளுக்கு பிளாஷ்பேக்கும் இல்ல, கூலியில சரி விடு, கூலியை போட்டு இருக்காமா. அடுத்த கட்டமா பார்த்தோம்னா அடுத்து லியோல சஞ்சய் தத்தா இருக்கட்டும், அர்ஜுனா இருக்கட்டும், அர்ஜுனுக்கு எல்லாம் என்னமோ லோகேஷ் வந்து பெரிய படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டார் காஸ்ட் அனௌன்ஸ் பண்றாங்கல்ல, அப்பவே பெரிய ஹைப்பை கொடுத்தாரு. ஆமா ஆமா ஆமா, அவரு வராரு அப்படிங்கிறப்ப ஆக்சுவலா அது ஒரு காம்பினேஷனா கேட்கும்போது நமக்கு எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. விஜய் படத்துல அர்ஜுன் இருக்காரு, என்ன காம்பினேஷன் இருக்க போது நம்ம கேட்கும்போது ஆச்சரியமா இதா தான் இருக்கு. ஆனா அதை ஒருத்தான ஒரு கேரக்டராவோ ஒருத்தான ஒரு படமாவோ பண்ணி கொடுக்குற கெப்பாசிட்டி இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் தான் வருது. சஞ்சய் தத்தை பத்தி பேசும்போதுமே நம்ம நார்த் இந்தியன் ஆக்டர்ஸை எப்ப எழுத்துட்டு வந்தாலுமே ஒழுங்கா யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஜெயிலர்ல யூஸ் பண்ணிருந்தாங்க, அது ஜெயிலர்ல பழைய பேருக்கு யாருன்னு தெரியல, யாரும் வடக்கு சேட்டு வெத்தலை போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கான்னு. அதனால ஆரண்ய காட்டத்துல இப்படி யூஸ் பண்ணிருந்தாங்க நம்மால. ஆமா ஆமா, சாக்கி ஷெரோஃப், கிங் ஷெரோஃப் இருந்தால அவர் கூட்டு வந்து இங்க வண்டி ரோட் ரோலர் ஓட்டுறதுதான் எழுதிட்டு வந்திருக்காங்க. அது மாதிரி ஏன்னா இவங்களுக்கு வந்து எப்படியாச்சும் நார்த் இந்தியன் மார்க்கெட்டை கொஞ்சமாவது பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்குது. சவுத் இந்தியால விஜய் நடிச்சாவே போதும், நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. ரீமேக்கார் டப்புடோ பண்ணா ரஜினிக்கா இருக்கட்டும், இல்லைன்னா விஜய்க்கு பயங்கர மார்க்கெட் இருக்குது. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாம ஹிந்தியில டப் பண்ணாவே ஒரு பெரிய இது இருக்கு. இதெல்லாம் கொண்டுட்டு வந்து அது படத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கே நம்ம பாக்குறதுக்கே நமக்கு வந்து அது ரொம்ப ஆக்வர்டாகவும் பிரிஞ்சுத்தனமாகவும் இருக்குது. அது மாதிரி வேணும்னே பண்றது அப்படி இருக்கு. ஒண்ணு இன்னொன்னு, இப்ப நீ அந்த ஆர்டிஸ்ட ஹிந்தி ஆர்டிஸ்ட போறீங்கன்னா ஹிந்தியில அந்த படம் ஓடணுங்கிறதுக்காக தான் போடுறேன். இப்ப ஹிந்தி ஆர்டிஸ்ட், இப்ப எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, நான் ஹிந்தி ஆடியன்ஸ், எனக்கு வந்து சஞ்சய் தத் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து இப்ப வந்து ஜாக்கி ஷெராஃப் ரொம்ப பிடிக்கும். நான் போய் பாக்குறேன், அந்த டம்மியா இருந்தாலும் எனக்கு அந்த படம் பிடிக்கணும். ஆமா, இப்ப நான் ஆமீர் கான் ஃபேன், ஹிந்தி ஆடியன்ஸ், நான் போய் பாக்குறேன், எங்கால வந்து ரஜினி பில்டப் பண்ணிட்டு இருக்கான், ரஜினி அண்ணா நீங்க அது அண்ணா இது அண்ணா இருக்கான், நான் எனக்கே அந்த படம் பிடிக்கணும். அப்படிதான் இருக்குது. இப்ப இதே நம்ம யோசிச்சு பார்ப்போமே, இப்ப நமக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும்னு வச்சுப்போமே, பெரிய ஸ்டார்ஸ் கூட போவேனா, ஒரு தெலுங்கு படம் நடிக்கிறாரு, தெலுங்குல ஒரு பெரிய ஸ்டார் இருக்குமே, பாலையாவே இருக்கட்டுமே, அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு கூட இருக்கட்டும், பாலையா படத்துல விஜய் சேதுபதி அண்ணா நீங்க தான் மாசம் நான் சொல்றாருன்றதுக்காக தமிழ் ஆடியன்ஸ் அந்த படம் பிடிக்குமா? ஏன் பிடிக்கணும்? சுத்தமா பிடிக்காது. அப்படி சொல்ல கேவலமா ஏன் அந்த பில்டப் பண்ணிருக்க அப்படின்னு நமக்கு தோணும். ஜவான் எடுத்துக்க, ஜவான்ல வந்து ஹிந்தி படத்துல அவ்வளவு பெரிய மார்க்கெட்ல பண்ண போகும்போது நம்ம வந்து விஜய் சேதுபதியை கூப்பிட்டு ஒரு ரோல் வந்து பெரிய ரோலா கொடுக்குறாங்க இல்ல, கேமியோ பண்றது, ஏமாத்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து இது பண்றதுக்காக இல்லாம ஒரு ரோல் கொடுக்குறாங்க இல்ல, அது மாதிரியாச்சும் பண்ணலாம். ஆமா, இது ஆக்சுவலா ஆடியன்ஸ் கிட்ட இப்படிதான் ரியாக்ட் ஆகுது, ரெஸ்பான்ஸ் ஆகுது. பட் இவங்க எப்படி பண்றாங்கன்னா வந்து இனிமே வந்து தமிழ் சினிமா தெலுங்கு சினிமான்னு இல்ல, இந்தியன் சினிமா எல்லாரும் எல்லா படம் பார்க்கணும் அப்படின்றத ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா வச்சுக்கிட்டு, நீ எங்க ஸ்டாரை நீ டம்மி பண்ணினா நான் ஏன் அந்த படத்தை பார்க்கணும், அதை வந்து ஒரு மாதிரி அக்செப்டன்ஸா வந்து எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க டைரக்டர்ஸ். இப்ப நம்ம கேஜிஎஃப் வருது, கேஜிஎஃப்ல வந்து நீ பெரிய கேமியோ வந்து தமிழ்ல இருந்து யாரும் பண்ணலனாலுமே அந்த படத்துக்கு ஒரு மார்க்கெட் வந்துருச்சு. ஆமா, அந்த படம் வந்து பிராண்ட் ஆயிடுச்சு. இனிமே அந்த இதுல தமிழ்லயோ இல்லைன்னா மலையாளத்திலேயோ கேரளா இருந்தே ஒரு ஸ்டார் வந்து பண்ணலனாலுமே
அது பெரிய படம் தான். வந்ததுன்னா முத நாள் நம்ம ஸ்டார்ல பெரிய ஸ்டார் படம் வருதோ அதே மாதிரி அதே கூட்டம் அங்க தமிழ் ஆடியன்ஸும் போக போறாங்க. எந்தெந்த ஸ்டேட்ல ரிலீஸ் ஆகும் சுத்தி வளைக்கிற பீஸ்ட் KGF 2 வச்சு செஞ்சிருச்சு. அது வச்சு செஞ்சது இல்ல, அந்த மாதிரிதான் அது மாதிரிதான் ஆக போகுது. நீ அதுக்கு பிராண்ட் பண்ணணும், படம் நல்லா பண்ணணும். சும்மா வெறுமனே கேமியோ வச்சு மட்டுமே எதுவும் பண்ண முடியாதுல்ல. அது அவங்களோட வீக்னஸை தான் காட்டுது. இப்போ நான் ஒரு படம் எடுக்கிறேன், எல்லா ஸ்டேட் ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் ஆகிற அளவுக்கு இதோட கதை இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ற அளவுக்கு இதோட ஸ்கிரீன் பிளே இருக்கும் அப்படின்ட்டு ஒரு டேரக்டரையோ ஒரு கிரியேட்டர் யோசிக்கணும். அதை விட்டுட்டு அந்த ஊர்ல இருக்கவனுக்கு பிடிக்கிற மாதிரி ஒருத்தர் எடுத்து போடு, இந்த ஊர்ல இருக்கிற பிடிக்கிற மாதிரி ஒருத்தர் எடுத்து போடு. இது வந்து உங்களோட வீக்னஸை தான் காட்டுற மாதிரி தோணுது. இன்னொன்னு, நீ ரொம்ப ஆர்கானிக்கா நம்ம ஊர் படம் ஒன்று எடுத்துட்டோம்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து இது ஒரு தமிழ் படம் அப்படின்னு நினைச்சு பார்த்து என்ஜாய் பண்ணிடுவான். இப்போ நம்ம மலையாள சினிமா பார்க்கலையா? இப்போ மலையாள சினிமாவுக்கு நமக்கு அந்த மாதிரி யாருமே பண்ணவே தேவையில்லை. நமக்கு வந்து தோணவே இல்லை. நம்ம ஆளுங்க யாராச்சும் இருக்காங்களான்னு நம்ம தேடவே மாட்டேங்கிறோம். இன்னும் சொல்ல போனா மலையாள சினிமால நம்ம ஆட்கள் இருந்தாதான் நமக்கு வந்து டிஃபரெண்டா வித்தியாச கேரக்டர் இவங்க வேற தப்பா வரதா காட்டி. ஆமா, தப்பா காட்டும் உண்மையா இருக்குதான் சொல்றேன். அதனால அந்த ஊர் படமாவே பார்த்து நம்ம அந்த கல்ச்சர், அந்த லாங்குவேஜ், அந்த லேண்டு அதை பார்த்து ரசிக்கிறோம் அந்த படத்துல. அந்த சினிமாவை நீங்க உருப்படியா எடுத்துருங்க, அது போதும். இல்ல நீங்க ஒரு ஹை கான்செப்ட் மூவி எடுக்கிறீங்க, ஒரு இமேஜினரி வேர்ல்டுல நம்ம KGF மாதிரியோ புஷ்பா அந்த வேர்ல்டு எல்லாம் இருந்தாலுமே கூட அந்த மாதிரி ஹை கான்செப்ட் மூவி எடுக்கிறீங்கனாலுமே கான்செப்ட் நல்ல பிரம்மாண்டமா எடுத்துக்கிட்டு அந்த ஊர் ஆட்களை வச்சு எடுத்தாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி அதை ரூட்டடா அந்த கதையை அந்த பிரம்மாண்டத்தோட அந்த ஊர் ஆட்களோட வச்சு எடுக்கும்போது தான் நமக்கு அது என்ஜாயிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இது மாதிரி தமிழ்ல மட்டும் இதை வந்து திரும்ப அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்ற ஸ்டேட்டோட நம்ம தமிழ்ல அதிகமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து இனிமே அடுத்த கட்டத்துல நம்ம ஒரு பெரிய டைரக்டர் வந்து இதையே ஃபாலோ பண்ணா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. இண்டஸ்ட்ரிக்குள்ளேயுமே ஒரு ரியலைசேஷன் நடந்திருக்கும். அது வந்து ஜெயிலருக்கு நடந்தது ஒரு ஒன் டைம் ஒண்டர். அது வந்து அவங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு, படம் இப்படி ஓடி சேர்ந்தா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பலாம் நடக்காது. அது வந்து சேம் அதே டீம் தான் பண்ணுச்சு. ரஜினி அதே மாதிரி அதர் ஸ்டேட் ஆர்டிஸ்ட் வந்தாங்க கூலியில, ஒண்ணு கூட ஒர்க் அவுட் ஆகல. இதுல வேட்டையன்லயே பண்ணிருப்பாங்க, இல்ல அதெல்லாம் அந்த டைரக்டருக்கு தேவையில்லை. அதனாலேயே படம் ஒருவேளை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரஜினி படம் அப்படிங்கிறது, ரஜினி முதல்ல பெரிய ஆர்டிஸ்ட், அடுத்து வந்து அமிதாப், ராணா இவங்க எல்லாம் கூட்டிட்டே வந்திருக்க தேவையில்லை. அது இல்லாம ரஜினி படமா மட்டுமே இருந்திருக்கலாம். ரஜினியே ஒருவேளை இதெல்லாம் கேட்கிறாரா என்னன்னு தெரியல. டெஃபினட்டா சான்ஸ் இருக்கு. ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி கேட்கறாப்லனா ஒண்ணு ஒரு பிசினஸா பெருசா பண்ணணுங்கிற இன்டென்ஷன் இருக்கணும், இல்லனா நம்மள மட்டுமே வச்சு படம் ஓடிடுமாங்கிற இன்செக்யூரிட்டியா இருக்கணும். நம்ம ஜட்ஜ் பண்றதுக்காக போல, பட் ஸ்டில் எதனால தேவைப்படுறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. நல்ல ஸ்ட்ராங்கான கதை, ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் இருந்தா போதும். ரஜினி படத்துல அடிக்கடி நடக்கிறதுனால ஃப்ரீக்வெண்டா நடக்குது. இன்னும் சொல்ல போனா ரஜினி வந்து பெரிய மற்ற ஸ்டார்ஸ் எதுவும் இல்லாம வந்த படமே ரீசெண்டா ஞாபகம் இல்லை, அண்ணா தேர்தல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படமே நம்ம அப்படி பார்த்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து பேன் இண்டியன் கொலாபரேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. ஜெயிலர் 2லயுமே வந்து அவர் இருக்காருலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒண்ணுதான் கிட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். அதையாச்சும் அடின்னு அடிச்சு திரும்ப எடுக்க முடியாத மாதிரி பண்ணணும். படம் வந்து நீ 10 பேரை கூட கூட்டிட்டு வா, 20 பேரை கூட கூட்டிட்டு வா, நீ அங்க நல்லா இருந்ததுன்னா ஓகே. படமும் நல்லா இல்லாம வேணும்னே இந்த 4 பேர் 5 பேரை வச்சு உப்பேத்தலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கூட்டிட்டு வந்தா இப்படி வந்து ஆடியன்ஸ்க்கு இது இதுக்கப்புறம் பிடிக்காது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அந்த ரோலை பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே ஒரு இனிமே அமீர் கான் வந்து கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. அமீர் கானுக்கு இது நடந்துச்சுங்கிறதுனாலவே நாளைக்கு இன்னொரு ஆர்டிஸ்டும் அதை பண்ண தயங்குவாரு. நாளைக்கு நம்மளும் இந்த மாதிரி போட்டு கலாய்ச்சிருவாங்கடா, இது வேலைக்கு ஆகாதுடா, ரஜினி படம்ன்றதுக்காக நம்ம போய் நின்றுட்டு முப்பாயிட்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு இது வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாளைக்கு இத்திக் ரோஷனை கூப்பிடுறாங்க, ஷாருக் கானை கூப்பிடுறாங்கன்னா போயிட்டு வாங்கிட்டுருவேன். இத்தனைக்கு அமீர் கான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிக்கவே வந்தாரு, அப்புறம் கூப்பிட்டு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு கோட்ல வந்து வெங்கட் பிரபு இந்த மாதிரி எந்த வேலைகளையுமே பண்ணல அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. அந்த 4 பேருமே ஒரே செட்ல இருந்த மாதிரி இருந்தது. விஜய் பிரசாந்த் சண்டை அந்த காலத்துல நடந்தது, பிரபுதேவா ஒரு ஸ்டேஜ்ல இருந்துச்சு, ஜெயராம் கேரக்டருமே அவ்வளவு உறுத்தலாம் இல்ல, பயங்கரமா எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆகிற மாதிரி தானே ஒரு கேரக்டர் இருந்துச்சு. இப்ப இவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்காங்க, வில்லனும் இருக்காங்க, இதுல எங்க வேணா ஒரு பேன் இண்டியன் ஆர்டிஸ்ட் கூட்டு வந்து போட்டிருந்திருக்கலாம். ஆமா, ஒரு 3 கேரக்டர் இருந்து 3 ஸ்டேட்ல இருந்து ஒரு எடுத்து போட்டிருந்திருக்கலாம். இந்த ஜிகினா வேலை பண்ண வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணதே ஒரு நல்ல சாய்ஸ் தான். இந்த மாதிரி பேன் இண்டியன் படங்கள் அப்படிங்கறத பத்தின அந்த ஜிகினா வேலைகள் இதுக்கப்புறம் வந்து வேலைக்கு ஆகுமா ஆகாதா, நீங்க இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.